நேத்து தான் ஒரு வீடியோல இந்த மாதிரி குக்கர் அடிபிடிச்சா என்ன பண்றது அப்படின்னு ஒரு வீடியோல போட்டிருந்தேன். இன்னைக்கு நானே இந்த மாதிரி அடிபிடிக்க வச்சுட்டேன். அதுக்கு நம்ம இதேதான், இந்த சாஃப்ட் ட்ரிங்க் கொஞ்சோண்டு ஊத்திட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க, அல்லாட்டி பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு போட்டு இத கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த அடிபிடிச்சதெல்லாம் சுத்தமா வந்துடும். அப்புறம் நம்ம இத சில நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுல கேஸ் போகாம இருக்கணும்னா இந்த பாட்டில நல்லா இப்படி பிரஸ் பண்ணி ரெண்டு பக்கம் இப்படி பிரஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கேஸ் இருக்க தெரியுதா? நல்லா பிரஸ் பண்ணிடணும். அப்ப கேஸ் வந்து போகாம ரொம்ப நாளைக்கு ரீட்டைன் ஆகும். கேஸ் நல்லா இப்படி பாட்டில் இப்படி பிரஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்படி சூடானோடனே நம்ம நார்மல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சாலே சுத்தமா போயிடும். நம்ம எப்பயும் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ற ப்ரெஷர் கூட கொடுக்க வேணாம். நான் லைட்டா தான் வச்சு தேய்க்கிறேன் பாருங்க. அதிக ப்ரெஷர் கூட நான் கொடுக்கல. இதை நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்ப அதுல இருந்து கரையெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம இந்த மாதிரி பிளாஸ்க் வச்சிருக்கோம். டீ ஊத்தி வைக்கிறவங்க, காஃபி ஊத்தி வைக்கிறவங்களுக்கு உள் பக்கம் கரை இருக்கும். அதுல யூஸ் பண்ணாம விட்டுட்டோம்னா நமக்கு அந்த காஃபி டீ கரை ஒரு ஸ்மெல் அடிக்கும். அடுத்து நம்மளுக்கு யூஸ் பண்ணவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது சர்க்கரை போட்டு வைப்பாங்க. சர்க்கரை போட்டு வைக்கலன்னா பேக்கிங் சோடா உள்ளார போட்டு வச்சீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் கூட பேக்கிங் சோடா தான் போட்டிருக்கேன். இது இன்னும் ஒரு நல்ல மெத்தட். குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்ப சுடுதண்ணி கொண்டு போறீங்க, டீ காஃபி யூஸ் பண்ண பிளாஸ்க்கு இப்ப எமர்ஜென்சிக்கு வேற பிளாஸ்க் இல்லாதப்ப அந்த பிளாஸ்க் தான் யூஸ் பண்றீங்க. அப்படிங்கும் போது இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க இருக்க வீட்டுல கட்டாயம் ஓமம் இருக்கும். ஓமம் வந்து பிளாஸ்க்ல போட்டு ஹாட் வாட்டர் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊத்தி கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா அந்த டீயோட ஸ்மெல்லாம் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம டைனிங் டேபிள் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாலும் தினமும் கிளீன் பண்ணி வச்சாலும் நான் சம்டைம்ஸ் வந்து எப்படியாச்சும் வெய்ய காலத்துல வரும். இல்லாட்டி அந்த குட்டி குட்டி எறும்பு, கண்ணுக்கு தெரியாத எறும்புகள் வரும். அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சில சமயம் ரைஸ் மிச்சமா மதியானம் ரைஸ் எடுத்து வச்சா கூட அதுல கூட அந்த எறும்பு போய் இது பண்ணிக்கும். குழந்தைங்க இருக்க வீட்டுல இது ரொம்ப பிரச்சனை. அதுக்கு நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க.
இந்த மாதிரி ஒரு 4-5 கிராம்பு சுடுதண்ணியில போட்டீங்கன்னா அதோட வாசம் நல்லா இறங்கிடும். இதுல உங்களுக்கு தேவைன்னா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த கிராம்பு ஸ்மெல்லே ரொம்ப பிளசண்டா இருக்கும். வினிகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். இத ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி வச்சு கூட டைனிங் டேபிள் துடைக்கும் போது நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம போட்டு வச்சிருக்க தண்ணிய வச்சு டைனிங் டேபிள் துடைக்கும் போது அந்த குட்டி குட்டி எறும்புகள், ஈக்கள் இதெல்லாம் வராது. நைட்டு சம்டைம்ஸ் வந்து டைனிங் டேபிள்ல சில வீடுகள்ல செவுத்தோரம் போட்டிருக்கனால பல்லிகள்லாம் வரும். அது கூட இந்த ஸ்மெல்க்கு வராது. ட்ரை பண்ணி பாருங்களேன். பச்சை மிளகா ரொம்ப நாள் பழுக்காமலும் வாடி போகாமலும் இருக்கிறதுக்கு பச்சை மிளகாய காம்பு எடுத்து வச்சு அதுல கொஞ்சம் ஆயில், நல்லெண்ணெயோ அல்லது குக்கிங் ஆயில் எது நீங்க யூஸ் பண்றீங்களோ தடவி வச்சீங்கன்னா பச்சை மிளகா வாடாது. அதே சமயம் சீக்கிரம் பழுத்து போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மஞ்சத்தூள் கலந்து வச்சீங்கன்னாலும் பச்சை மிளகா இது பச்சை மிளகா மாதிரியே இருக்க பச்சை மிளகா ஸ்டோர் பண்றதுக்கு நான் வாங்கின டப்பா. இந்த மாதிரி பச்சை மிளகாயில இப்படி மஞ்சள் போட்டு வச்சிட்டீங்கனாலும் பச்சை மிளகா ரொம்ப நாள் பழுத்து போகாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம பூஜை அறையில வச்சிருக்க குங்குமம், இது நான் விளக்குக்கு போட்டு வைக்கிறதுக்காக வச்சிருக்க குங்குமம். ஒரு சின்ன பட் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல தொட்டு குங்குமம் வைக்கும் போது நல்லா குட்டி குட்டியா அழகா பார்க்கவே அழகா இருக்கும். இப்ப எல்லாம் வர குங்குமத்துல சீக்கிரம் வண்டு வந்துடுது. மஞ்சள் குங்குமம் வச்சிருப்போம் பூஜை அறையில. அது வீணாகாம இருக்கிறதுக்கு அதுல இப்படி கற்பூரம் கலந்து வச்சிட்டீங்கன்னா அதுல சீக்கிரம் வண்டு வராது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்க ஒரு பட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அழகா பெருசு பெருசா பொட்டு வராம விளக்குல சின்ன சின்னதா அழகழகா பொட்டு வைக்கலாம். இந்த வீடியோல நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் செம்பருத்தி செடி வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி மொக்கா பறிச்சுட்டு வந்து தண்ணியில போட்டு மலர்ந்தோடனே அடுத்த நாள் சுவாமிக்கு வைப்பாங்க. நான் வந்து என்ன செய்வேன்னா இந்த மாதிரி மொக்கா பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவேன். வச்சுட்டு அத இப்படியே மொட்டாதான் சாமிக்கு வைப்பேன். அது வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா மலர்ந்து நீங்க நெக்ஸ்ட் டே திருப்பி பூ இன்னொரு பூ வைக்கிற வரைக்கும் அது வாடாம இருக்கும். நான் நேத்து வச்ச பூவோ வந்து இப்ப உங்களுக்கு சாமி இதுல காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாரு. நான் நேத்து காலையில சாமி கும்பிடும் போது வச்ச பூ கொஞ்சம் கொஞ்சமா மலர்ந்து எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு மதியானம் ஆயிடுச்சு. நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கும் போது அந்த பூ மெதுவா மலரும். ஒரு நாள் ஃபுல்லா அந்த பூ வாடாம இருக்கும். திரும்பி நீங்க வேற பூ எடுத்து வைக்கிற வரைக்கும் அப்படியே வாடாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம ஹால்ல ஸ்கிரீன்லாம் விண்டோஸ்க்கு போட்டிருப்போம். அந்த ஹால்ல வந்து எப்பயும் வாசமா இருக்கிறதுக்காக நீங்க ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் வச்சிருப்பீங்க.
ஃபேப்ரிக் சாஃப்ட்னரோட கற்பூரம் கலந்து இப்படி ஸ்ப்ரே பாட்டில்ல போட்டு ஸ்க்ரீன்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா நம்ம ஃபேன் போட போட நல்லா ப்ளசன்ட் ஸ்மெல் ஹால்ல இருக்கும். ப்ளஸ் இந்த கற்பூரம் இந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னரோட வாசத்துக்கு கொசுக்கள்லாம் வராது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ஸ்கிரீன்ல ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா ஃபேன் போட போட நல்லா வாசமா இருக்கும். உங்களோட துணியில எதுலயாச்சும் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் கரை படிச்சிச்சுன்னா அதை போக்குறதுக்கு யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டு இது பண்ணிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துட்டு நார்மல் சோப்பு போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா அந்த கரை போயிடும். சோப் போட்டு வாஷ் பண்ணா இதை நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம அப்ளை பண்ண லிப்ஸ்டிக் கரை போயிடுச்சு. இந்த மாதிரி யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டு கிளீன் பண்ணீங்கன்னா கரை போயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.